Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய சார்ட் பை ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Excel இருக்கக்கூடிய sort by ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்லேயோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லேயோ அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் sort by. ஸோ ஈக்குவல் டு sort by ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு மொத்தம் 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அரே, செகண்ட் ஆர்குமெண்ட் பை அரே அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா சார்ட் ஆர்டர். ஸோ கடைசியில் இருக்கக்கூடிய இந்த தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால அது ஆப்ஷனல், கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்ம கமா கொடுக்க பார்த்தீங்கன்னா பை அரே 2 சார்ட் ஆர்டர் 2, பை அரே 3 சார்ட் ஆர்டர் 3. ஸோ இந்த ரெண்டு ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜோடியாக நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மல்டிபிள் சார்ட் ஆர்டர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. நம்மக்கிட்ட எம்ப்ளாயோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட டேட்டா ரேஞ்சை நமக்கு சார்ட் பண்ணி ஆகணும். அதுவும் எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும்னா டோட்டல் சேல்ஸை பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு சார்ட் பண்ணி வேணும். தெளிவாக கவனிங்க. ஈக்குவல் டு சார்ட் பை ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு மொத்தம் 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? அரே. அரே ஆர்குமெண்ட்டில் நமக்கு எந்த டேட்டா சார்ட் பண்ணி வேணுமோ அந்த கம்ப்ளீட் டேட்டா ரேஞ்சையும் நாம் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ கமா கொடுத்தோம்னா செகண்ட் ஆர்குமெண்ட் என்னது? பை அரே. நாம் செலக்ட் பண்ண இந்த டேட்டா எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணி வேணும்னா டோட்டல் சேல்ஸை பேஸ் பண்ணி தான் சார்ட் பண்ணணும். அப்போ பை அரே ஆர்குமெண்ட்டில் டோட்டல் சேல்ஸை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிடலாம். இப்போ கமா கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? சார்ட் ஆர்டர். நல்லா கவனிங்க. ஒருவேளை அசெண்டிங் ஆர்டரில் தான் சார்ட் பண்ணி வேணும்னா நீங்கள் இந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் இந்த டேட்டா என்ன ஆகும்? சார்ட் ஆகும். ஒருவேளை டிசெண்டிங் ஆர்டரில் வேணுங்கிற பட்சத்தில், பிகாஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் வேணும், அப்போ நாம் என்ன பண்ணலாம், இந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ -1 அதாவது டிசெண்டிங் ஆர்டர். ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா கம்ப்ளீட் டேட்டா டோட்டல் சேல்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருக்கும்? டிசெண்டிங் ஆர்டரில் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். கவனித்து பாருங்கள். கேரல் ரசல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் சோர்ஸ் டேட்டாவில் கார்னர்லி அப்படிங்கிற நேம் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. பட் என்ன விஷயம்னா ஹையஸ்ட் டோட்டல் சேல்ஸ் என்ன? 18,900 யார் செஞ்சால்? கேரல் ரசல் தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 17,860. அதனால தான் கார்னர்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே வந்திருக்கு? செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அதாவது நமக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுறோம்னா டோட்டல் சேல்ஸை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் சார்ட் பை ஃபங்க்ஷனோட ஒரு பேசிக்கான கான்செப்ட். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் சோர்ஸ் டேட்டா வந்து டேபிளாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். Ctrl+T கொடுத்து இதை ஆஸ் அ டேபிளாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம டேபிளாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எக்ஸ்ட்ரா ஏதாவது டேட்டா வந்து இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதே டேட்டாவை காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபிள் என்ன ஆகும்? அப்டேட் ஆகும். டேபிள் அப்டேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? நம்ம ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்? அப்டேட் ஆகும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டேபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் உங்கள் சோர்ஸ் டேட்டாவை டேபிளாக வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒருவேளை நமக்கு மல்டிபிள் காலம்ஸை சார்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம இந்த ரிசல்ட்டை டெலீட் பண்ணிடலாம். என்ன தேவைப்படுதுன்னா ஐட்டம்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் வேணும். அண்ட் அதே மாதிரி யூனிட் சோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும். ஸோ மல்டிபிள் சார்ட்டிங் நமக்கு தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஆல்மண்ட் கேக்கே பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஆல்மண்ட் கேக் அப்படிங்கிற அந்த சீரீஸில் எனக்கு யூனிட் சோல்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியணும். ஸோ அப்போ நமக்கு தேவைப்படுறது ஐட்டம்ஸும் யூனிட் சோல்டு மட்டும்தான். ஸோ தெளிவாக கவனிங்க. ஈக்குவல் டு சேம் சார்ட் பை ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அரே கம்ப்ளீட் டேட்டா ரேஞ்சு நம்ம என்ன பண்ணலாம்? செலக்ட் பண்ணலாம். அரே ஆர்குமெண்ட்டில் கமா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை அரே. நல்லா கவனிங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஐட்டம்ஸ் தேவை. கம்ப்ளீட்டாக ஐட்டம்ஸ் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஆர்டரில் தேவை? அசெண்டிங் ஆர்டரில் தேவை. அப்போ தான் நமக்கு A to Z வரும். ஸோ 1 கொடுத்துடலாம். அண்ட் ரெண்டாவது நமக்கு எந்த ரேஞ்சை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? யூனிட் சோல்டு. அண்ட் இந்த யூனிட் சோல்டு கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன ஆர்டரில் வேணும்னா டிசெண்டிங் ஆர்டரில் வேணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது -1.
ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா கவனிச்சு பாருங்கள் ஆல்மண்ட் கேக் அண்ட் அதே மாதிரி பிளாக்பெர்ரி. ஸோ கரெக்டாக அந்த A to Z அப்படிங்கிற அந்த சார்ட் ஆர்டரில் கரெக்டாக நமக்கு என்ன இருக்குது அரேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஆல்மண்ட் கேக் பார்த்திங்கன்னா அதோட யூனிட் சோல்டு எல்லாமே பாருங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். அண்ட் இப்போ வீட் பிரெட் எடுத்துட்டோம்னா அதோட யூனிட் சோல்டு எல்லாமே பார்த்திங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இதில் என்ன ஒரு சின்ன விஷயம்னா கவனிச்சு பாருங்கள், நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸும் யூனிட் சோல்டு மட்டும்தான் நமக்கு தேவை. ஆனால் வந்திருக்கிறத பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நமக்கு தேவைப்படாத எம்ப்ளாயி நேமு, ரேட்டு, டோட்டல் சேல்ஸ் இந்த காலம்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அப்போ எனக்கு சார்ட் பண்ணி வேணும், மல்டிபிள் காலம்ஸ் எனக்கு சார்ட் பண்ணி வேணும். ஆனால் எனக்கு தேவைப்படுற காலம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா எனக்கு ரிசல்ட்டில் வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் சார்ட் பை ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். பட் இந்த வாட்டி என்ன பண்ணுறோம்னா சூஸ் பண்ணணும், நமக்கு இந்தந்த காலம் தான் இந்த டேட்டா ரேஞ்சில் வேணுங்கிறதுனால அரேயில் நம்ம என்ன பண்ணுவோம் மொத்த ரேஞ்சையும் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சூஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் கேட்குறாங்க. ஸோ நமக்கு 2 காலம் தான் தேவை. ஸோ அதனால் மல்டிபிள் காலம்ஸ் நம்ம கொடுக்க போகிறதுனால கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காலம் 2 காலம் தேவை. ஸோ அதனால் 1 2 கொடுத்துட்டு கேர்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். வேல்யூ 1ல் நமக்கு என்ன தேவைன்னா ஐட்டம்ஸ் தேவை. அண்ட் அதே மாதிரி வேல்யூ 2 ஆர்குமெண்ட்டில் நமக்கு என்ன தேவை யூனிட் சோல்டு தேவை. நமக்கு வரது பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸும் யூனிட் சோல்டு இது மட்டும் தான் நமக்கு தேவை இல்லையா. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இந்த கம்ப்ளீட் அரேயில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஐட்டம்ஸும் யூனிட் சோல்டு மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பழையபடி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஓப்பன் ஆயிரும் சார்ட் பை ஃபங்க்ஷன் வந்துடும். கமா கொடுத்தோடனே செகண்ட் ஆர்குமெண்ட் பை அரே என்ன தேவை ஐட்டம்ஸ் தான் தேவை. என்ன ஆர்டரில் வேணும் சேம் அசெண்டிங் ஆர்டரில் வேணும். அண்ட் கமா கொடுக்கலாம் பை அரே டு யூனிட் சோல்டு தான் தேவை. என்ன ஆர்டரில் வேணும் நமக்கு நெகட்டிவ் ஆர்டர் அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் தேவை. கம்ப்ளீட்டாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா கவனிச்சு பாருங்கள் இப்போ நமக்கு ஆல்மண்ட் கேக்கா அதோட யூனிட் சோல்டு மட்டும் வந்திருக்கும், பீட் பிரெட்டா அதோட யூனிட் சோல்டு மட்டும் வந்திருக்கும். ஸோ நமக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா வந்திருக்கும், தேவையில்லாத காலம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டில் அவசியம் கிடையாது. அண்ட் ஈவன் இதிலே கூட நீங்கள் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை எனக்கு டோட்டல் சேல்ஸை பேஸ் பண்ணி அப்படியே இதை ஃபில்டர் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு என்னென்னா டோட்டல் சேல்ஸில் 15,000க்கு மேலே சேல்ஸான இப்போ வந்திருக்கு நம்ம கெட் பண்ண ரிசல்ட்டில் 15,000க்கு மேலே சேல்ஸான அந்த டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். கம்ப்ளீட்டாக இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரேப் பண்ணிடுங்க. ஃபில்டர் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது அரே. அந்த அரே ஆர்குமெண்ட்குள்ளே தான் நமக்கு இப்போ என்ன வருது சார்ட் பையோட கம்ப்ளீட் அந்த ஃபார்முலா வருது. அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே அதுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ நம்ம கடைசியில் கமா கொடுத்தோம்னா என்ன வரும் நமக்கு ரெண்டாவது ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஃபங்க்ஷனோட ரெண்டாவது ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட். ஃபில்டரில் எதை இன்க்ளூட் பண்ணணும், எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறோம் டோட்டல் சேல்ஸ் greater than or equal to 15,000. ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன வந்திருக்கும் ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ சார்ட் பை ஃபங்க்ஷனோட ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கம்பைன் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் சார்ட் ஃபங்க்ஷனோட வீடியோவை நீங்கள் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.